சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் கள்ள போதகர்கள்னால் யார் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், நம்ம யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு நீ கள்ள போதகர் நீ கள்ள போதகர்னு சொல்லி மாற்றி ஒருத்தர் கள்ள போதகர்னு சொல்லி அழைச்சிக்கிட்டாங்க. இதில் பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கள்ள போதகர் அப்படிங்கிற வார்த்தை இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்துகிறாங்க. இது விளையாட்டுத்தனமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை கிடையாது, ரொம்ப கவனமாக பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. வேதாகமத்திலும் சரி, திருச்சபை சரித்திரத்திலும் சரி, இந்த கள்ளபோதர் அப்படிங்கிற வார்த்தை வந்து சும்மா விளையாட்டுத்தனமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. ரொம்ப கடுமையான வார்த்தை இது. சும்மா யாரை வேணாலும் பார்த்து நீ கள்ளபோதகர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. அப்போது எப்படிப்பட்ட நபர்கள் கள்ளபோதகர்கள் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தாலையும் திருச்சபையிலையும் வந்து அடையாளம் காட்டப்பட்டாங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பேச போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் கள்ளபோதகர், நம்ம யாரை வந்து கள்ளபோதகர்னு சொல்லி அழைக்கணும், யாரை அழைக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தயவுசெய்து இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஒரு 20 நிமிஷம் நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கி கொஞ்சம் கவனமாக நீங்கள் பாருங்கள். அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் புரியும். அவசரமாக நீங்கள் போயிட்டீங்கன்னா வந்து புரியாது. ஒரு 20 நிமிஷம் கூட நம்ம பொறுமையாக ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா நம்ம வாழ்க்கையில் என்னத்தை சாதிக்க முடியும் இல்லையா? ஸோ கவனமாக கொஞ்சம் பாருங்கள். முதலாவது, திருத்துவத்தை மறுதளித்த நபர்கள் கள்ளபோதகர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. ஓகேவா? திருத்துவம் உங்களுக்கு தெரியும். திருத்துவம்னா என்ன அப்படிங்கிறத வேதாகமம் அல்லது திருச்சபை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நிசையா விசுவாச பிரமாணம் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாச பிரமாணம் இருக்குது. அந்த விசுவாச பிரமாணத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் திருத்துவத்தை குறித்து வேதாகமம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி திருச்சபை நம்புது அப்படிங்கிறது அழகாக வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நிசையா விசுவாச பிரமாணத்தை ஆன்லைனில் தேடி கூட வாசிக்கலாம். தேடி வாசிங்க. இதில் இந்த திருத்துவத்தில் நம்ம பார்க்கும்போது வேதாகமம் சொல்லுகிற ஒரே கடவுள், அந்த ஒரே கடவுளுக்குள்ள ஒரே அந்த தெய்வீகத்துக்குள்ள 3 நபர்கள் இருக்கிறாங்க. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். இந்த 3 நபர்களும் சரிசமமானவர்களும் சம நித்தியர்களுமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லுதுன்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். இதில் ஒரு சில பேர் வந்து எப்படி உருட்டுவாங்கன்னா, திருத்துவம் அப்படிங்கிற வார்த்தையே பைபிளில் இல்லை அப்படிம்பாங்க. உண்மைதான், திருத்துவம் அப்படிங்கிற வார்த்தை பைபிளில் இல்லை தான். ஆனால் அந்த திருத்துவம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷயம் வேதாகமத்தில் இருக்குது. ரொம்ப முக்கியமாக புதிய ஏற்பாட்டில் மிக தெளிவாகவே இருக்குது. வேதாகமத்தை கவனமாக வாசிக்கிற எவருமே கூட அதை தெளிவாக கண்டுகொள்ளலாம். அதனால் திருத்துவம் அப்படிங்கிற விஷயத்தை ஒருத்தர் மறுதளிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து கள்ளபோதகர். இதில் திருத்துவத்தை எப்படிலாம் மறுதளிப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு கடவுள் கிடையாது 3 கடவுள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 3 கடவுள் இருக்காங்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக 3 கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுவும் வேதாகமத்தின் அடிப்படையிலானது கிடையாது. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 3 கடவுள் கிடையாது, ஒரே ஒரு கடவுள் தான் உண்டு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிடுவாங்க. சரி, ஒரு கடவுள் தானே அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்களுக்கு, ஒரே ஒரு கடவுள் தான் உண்டு, அவர் தான் பிதாவாக இருந்தார், அந்த ஒரே கடவுள் தான் பின்னால் குமாரனாகவும் மாறினார், அப்புறம் அவரே தான் பின்னால் பரிசுத்த ஆவியாகவும் மாறிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு கடவுள் தான் எப்போவுமே உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவும் வேதாகமம் சொல்லக்கூடியதில்லை. ஸோ நம்ம நிசையா விசுவாச பிரமாணத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். ஏகத்துவத்தை திருத்துவமாகவும் திருத்துவத்தை ஏகத்துவமாகவும் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து எழுதியிருப்பார். ஸோ இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் 3 பேருமே இந்த தெய்வத்துவத்தில் வந்து சமமானவங்களாக இருக்கிறாங்க. 3 பேருமே வந்து நித்தியராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்பணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம வரலாம். அடுத்தால வந்து யார் கள்ளபோதகர் அழைச்சப்பட்டாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிதாவை விட குறைந்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் பேசினாங்க. அவர் பிதாவுக்கு ஈக்குவலானவர் கிடையாது, இணையானவர் கிடையாது, அவர் நித்தியர் கிடையாது, அவர் பிதாவை விட குறைஞ்சவர் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் பேசினாங்க. இப்படி இயேசு கிறிஸ்துவை அந்த பிதாவுக்கு இணையாக வைக்காமல் குறைச்சி வைக்கிறவங்களும் கள்ள போதகர்கள் அப்படின்னு சொல்லி திருச்சபையால் சுட்டி காட்டப்பட்டாங்க. அவங்க வந்து என்ன செய்யப்பட்டாங்கன்னா விளக்கப்பட்டாங்க. அடுத்ததாக இந்த உலகத்துக்கு வரலாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார் இல்லையா? அதில் இயேசு கிறிஸ்துவனுடைய கன்னி பிறப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர் மரியாள் கன்னிப்பெண்ணாக இருக்கும் பொழுது அவர் என்ன செய்தார், இந்த உலகத்தில் அந்த கன்னிப்பெண்ணுடைய வயிற்றிலே அவர் கருவாக உருவாகி என்ன செய்ய பிறக்கிறார். அது ரொம்ப முக்கியமானது. ஒரு சில நபர்கள் இந்த கன்னிப்பிறப்பு வந்து என்ன செஞ்சுருவாங்கன்னா மறுதளிப்பாங்க. இவர்களும் கள்ளப்போதவர்கள் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து 100% கடவுளாகவும் 100% மனுஷனாகவும் வந்தார். இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் வந்து மனுஷனாக மட்டும்தான் இருந்தார் சொல்லி ஒரு சில பேர் சொல்லுவாங்க. இல்லை, அவர் 100% கடவுளாகவும் இருந்தார், 100% மனுஷனாகவும் இருந்தார். 50-50 கிடையாது. அப்போது இது ரொம்ப முக்கியமானது. இதில் எதை மறுதளித்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கள்ளப்போதகர். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்துவனுடைய சரீர பிரகாரமான உயிர்த்தெழுதலை நம்பணும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அவர் சரீர பிரகாரமாக உயிர்த்தெழுதலை ஆவியில் உயிர்த்தெழுந்தார் அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டுவாங்க. அதெல்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து எப்படி அவர் சரீர பிரகாரமாகவே அவர் என்ன செய்தார்னா சரீரத்தோடய அவர் வந்து செய்தார், உயிர்த்தெழுந்தார்.
இது ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த அந்த சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது என்ன செய்யணும் அப்படின்னா நம்பணும். இதில் மாற்றம் வந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் கள்ளப்போதகர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. இதில் அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவ பற்றி பேசுகிறனால செகண்ட் கமிங் பற்றி பேசிடலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னால் வரக்கூடியதான், அதனால் செகண்ட் கமிங் பற்றி பேசிடலாம். இந்த செகண்ட் கமிங் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மீண்டும் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அவர் இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய திரும்பவும் அவர் வருவார்னு சொல்லி சொல்லியிருக்காரு இல்லையா, அதை வந்து நம்பணும். ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அதை நம்ப மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து திரும்ப வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய வருகை நிகழ்ந்துட்டு அப்படின்னு சொல்லி கூட ஒரு சில பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அங்கங்கே வந்து திருச்சி சரித்திரத்தில் பேசினாங்க. அவர்கள் எல்லாம் கள்ளப்போதகர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இது வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புதிய ஏற்பாட்டில் அந்த வேதாகமம் எழுதப்படும் போதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துவின் வருகை நிகழ்ந்தாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இப்போ அப்போவே அந்த பிரச்சனை இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து திரும்பவும் வருவார் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்பணும். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் நிறைய பார்வைகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து ரகசிய வருகை, அதுக்கப்புறமா வந்து பகிரங்க வருகை அப்படின்னு சொல்லி ரெண்டாக பார்க்கக்கூடிய ஒரு பிரிவினர் இருக்காங்க. அதில் அப்படிலாம் கிடையாதுங்க, ஒரே ஒரு வருகை தான் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. இந்த ரகசிய வருகைக்குள்ளே போனீங்கன்னா 7 வருட அந்த உபத்திரவத்துக்கு முன்னாடி வருவார், 7 வருட உபத்திரவத்துக்கு பின்னாடி வருவார் அப்படின்னு சொல்லி அதில் நிறைய பார்வைகள் இருக்குது. இப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து வேறுபட்ட பார்வை இருக்கிறவங்களெல்லாம் நம்ம கள்ளப்போதகர்னு சொல்லி திருச்சபை அழைக்கலை. இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையே நிராகரிக்கக்கூடிய நபர்களை தான் திருச்சபை கள்ளப்போதகர் அப்படின்னு சொல்லி அழைச்சது. ஸோ அதனால் எந்த நபர்கள் கள்ளப்போதகர்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க, எந்த மாறுபட்ட பார்வைகள் கிறிஸ்தவத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படிங்கிறத குறித்த புரிதல்லாம் நமக்கு இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை பற்றி பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவரை மறுதளிக்கக்கூடிய நபர்கள் கள்ளப்போதகர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிற ஒரு நபரே வந்து பார்த்தீங்கன்னா பல நபர்கள் மறுதளிச்சாங்க, இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிற ஒரு ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சில நபர்கள் இருந்தாங்க, கள்ளப்போதகர்னு சொல்லி அவங்க அழைக்கப்பட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய ஆழ்த்தன்மையை வந்து மறுதளிச்சாங்க. அதாவது வேதாகமத்தில் நம்ம பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவரும் பிதா குமாரனுக்கு இணையான கடவுளாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஆழ்த்தன்மை உள்ளவராக இருக்கிறார். மீன்ஸ் அவருக்கு எமோஷன்ஸ் உண்டு, அவருக்கு அறிவு உண்டு, இல்லையே அவரால் சிந்திக்க முடியும். அந்த மாதிரி ஆழ்த்தன்மை, பர்சனாலிட்டி உள்ளவராக இருக்கிறார். ஆனால் ஒரு சில பிரிவினர் பரிசுத்த ஆவியானவர் வந்து அது ஒரு ஃபோர்ஸ் தான், அது ஒரு எனர்ஜி, அது ஒரு சக்தி, அது ஒரு நபர் கிடையாது அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவருடைய ஆழ்த்தன்மையே மறுதளிச்சாங்க. இவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கள்ளப்போதகர்கள். சரியா, இவர்களை வந்து திருச்சபை கள்ளப்போதகர்கள் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சதுன்னா அவங்கள வந்து இது பண்ணி விட்டாங்க. அடுத்தாங்க இந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லி நம்ம வரும்போது இந்த பரிசுத்த ஆவியானவரை வந்து பார்க்குற விதங்களில் கிறிஸ்தவத்தில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் எப்போ கொடுக்கப்படுறார், ரட்சிக்கப்பட்ட உடனே ரட்சிக்கப்படும் போதே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார் அப்படிங்கிற கிறிஸ்தவ பிரிவினர் இருக்கிறாங்க. இல்லை ரட்சிக்கப்படுதல் அப்படிங்கிறது ஒரு தனியாக நடக்குது, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவது அப்படிங்கிறது தனியாக நடக்குது. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டால் வந்தீங்கன்னா அதனுடைய அடையாளமாக வந்து நம்ம அந்நிய பாஷை பேசுவோம், இல்லை அப்படி பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட பார்வைகள் இருக்குது. இதையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கள்ளப்போதகர்கள் அப்படின்னு சொல்லி இப்படிலாம் மாறுபட்ட பார்வை உள்ளவங்களை வந்து யாரும் தீர்க்கலை. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய ஆழ்த்தன்மை மறுதளிக்கக்கூடிய நபர்கள் கள்ளப்போதகர்கள் அப்படின்னு சொல்லி தீர்க்கப்பட்டாங்க. சரியா, அடுத்ததாக சால்வேஷன், ரட்சிப்பு. இது பார்த்தீங்க அப்படின்னா வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அதாவது நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையின் அடிப்படையில் மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும். ரட்சிப்பு அப்படிங்கிறது கிருபை அடிப்படையிலானது, கிரியை அடிப்படையிலானது அல்ல அப்படிங்கிறது தான். அப்போ இந்த ரட்சிப்புக்காக கிரியை பேசுகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கள்ளப்போதகர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. இதில் வந்து பவுல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை குறித்து என்ன செய்கிறாருன்னா பல கடிதங்களில் வந்து எழுதுறாரு. அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு கிரியை அல்ல அவசியம், கிருபை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக செய்து முடித்த அதை நம்புவதன் மூலமாக, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலை நம்புவதன் மூலமாக, அதை விசுவாசிப்பதன் மூலமாகத்தான் ரட்சிக்கப்பட முடியும் அப்படிங்கிறது தான் வேதாகமம் சொல்வது. அதற்கு மாறாக பேசக்கூடியது வந்து நம்புறது மட்டும், நீங்கள் இயேசு கிறிஸ்துவ நம்பினா மட்டும் பத்தாது, நீங்களும் ஏதாவது செஞ்சால் தான் ரட்சிக்கப்பட முடியும், உங்களுடைய நற்கிரியை மூலமாக தான் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி திருச்சபையில் அந்த காலத்திலே உள்ள வந்து பேசும்பொழுது அவர்களை வந்து கள்ளப்போதகர்கள், கள்ள சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி வந்து பவுல் அழைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சால்வேஷனில். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சால்வேஷன் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வரும்பொழுது இந்த சால்வேஷனில் திருச்சபையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நியாயப்பிரமாணம், இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்த பார்வை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ரட்சிப்புக்கு வந்து
நம்ம எந்த ஒரு நியாயப்பிரமாணத்தையும் பின்பற்றி நாம் ரட்சிக்கப்பட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தான் கிரியை அடிப்படையில் ரட்சிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது, அது தவறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவத்துக்குள்ளே ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நியாயப்பிரமாணம் ஒரு கிறிஸ்தவனுக்கு அவசியம்தான், இல்லை அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய இருவேறுபட்ட பார்வைகள் கிறிஸ்தவத்தில் இருக்குது. இப்படிப்பட்ட நபர்களை நாம் கள்ளப்போதகர்கள்னு சொல்லி அழைப்பதில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பல நபர்கள் இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட நிலையில் இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நியாயப்பிரமாணம் அவசியம்தான் சொல்லி பேசுகிறவங்களும் அவசியம் இல்லைன்னு சொல்லி பேசுகிறவங்களும் ஒருத்தர் மாறி மாறி கள்ளப்போதகர்கள்னு சொல்லி அழைச்சிக்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர்களை நம்ம கள்ளப்போதகர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்க முடியுமா, அப்படி பிராண்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் பண்ண முடியாது. அதாவது அவங்க ரட்சிப்புக்கு நியாயப்பிரமாணம் அவசியம் இல்லை அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லி வரும்போது கிறிஸ்தவ ஒழுக்க வாழ்க்கைக்கு நியாயப்பிரமாணம் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பேசும்போது அவர்களே கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் இவங்க கள்ளப்போதகர்கள் அப்படின்னு சொல்லி தீர்த்துறாங்க. அப்படி நாம் தீர்க்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட கிறிஸ்தவத்தில் இல்லை நமக்கு அந்த நியாயப்பிரமாணம் பழைய பாட்டிலோட நியாயப்பிரமாணம் பயனுள்ளதாக இருக்குது, இல்லை அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய இருவேறுபட்ட இது கிறிஸ்தவத்துக்குள்ளே என்ன செய்யுதுன்னா தொடக்க காலத்துலேருந்தே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்சர், வேதாகமம். இந்த வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வேதாகமத்தை குறித்தும் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டு இருக்குது. அதில் வேதாகமத்தில் வேதாகமம் கடவுளுடைய வார்த்தை. வேதாகமம் மட்டும்தான் கடவுளுடைய வார்த்தை. இன்றைக்கி நம்ம வேதாகமம் கையில் வச்சுருக்கல வேதாகமம், இந்த வேதாகமம் கடவுளுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம நம்பணும். வேதாகமம் கடவுளுடைய வார்த்தை இல்லை வேதாகமத்தில் கடவுளுடைய வார்த்தை கூட மனுஷனுடைய வார்த்தை எல்லாம் கலந்து இருக்குது, இப்படிலாம் சொல்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா கள்ளப்போதகர்கள் அப்படின்னு சொல்லி திருச்சபையில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அடையாளம் காட்டினாங்க. அப்போது வேதாகமம் கடவுளுடைய வார்த்தை என்பதை ஒரு நபர் நம்பணும். இப்போ இதில் கடவுளுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இதுலேயுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முழுமையான ஒரு கிறிஸ்தவ ஒரு பரந்துபட்ட பார்வையில் 2 விதமான பார்வை இருக்குது. ஒன்று நான் முன்னாடியே அதை பற்றி பேசியிருக்கிறேன், வெர்பல் பிளனரி இன்ஸ்பிரேஷன். அதாவது கடவுள் அந்த வேதாகமத்தை எழுதின நபர்களை பரிசுத்த ஆவியினாலே முழுமையாக பலப்படுத்தி 100% தன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே அவர் வைத்திருந்து அவர் என்ன சொல்ல வேணும், என்ன வார்த்தை அதில் வரணும், என்ன எழுத்து அதில் வரணும், என்ன கிராமர் அதில் வரணும், எந்த இடத்துல புள்ளி வைக்கணும், எந்த இடத்துல கமா வைக்கணும், எல்லாத்தையும் கடவுள் அப்படியே என்ன எழுதணும்னு சொல்லி கடவுள் மனசில் நினைச்சாரோ அதை அப்படியே அந்த வேதாகமத்தை எழுதின நபர்கள் முதலாக அந்த வேதாகமத்தை அவங்க அந்த ஒரிஜினல் ஆட்டோகிராஃப் அதில் எழுதும்போது அப்படியே எழுதிட்டாங்க. அதனால வேதாகமம் அப்படிங்கிறது பிழையற்றதாக இருந்தது, தவறாததாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்பக்கூடிய ஒரு பார்வை. ஆனால் எல்லாருமே அப்படி பார்க்குறாங்களா அப்படின்னா அப்படி இல்லை. நீங்கள் பொதுவாக ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸி, அதாவது கிழக்கு கிறிஸ்தவத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அவர்களும் இந்த வேதாகமும் கடவுளுடைய வார்த்தை அப்படி சொல்லி தான் நம்புகிறாங்க. ஆனால் அவங்க என்ன நம்புகிறாங்கன்னா கடவுள் இந்த வேதாகம் எழுத்தாளர்கள் இருக்காங்களே அவங்கள கடவுள் பலப்படுத்தி அவங்களுக்குள்ளாக சிந்தனையை கொடுத்தார், இதை பற்றி எழுத வேணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையை கொடுத்தார், அந்த கருத்தை கொடுத்தார். அதை அந்த எழுத்தாளர்கள் தங்களுடைய சொந்த எழுத்து நடையிலேயும் அவங்களுடைய கலாச்சார பின்னணி, அவங்களுடைய எழுத்து நடை, இது எல்லாமே அது அந்த மனுஷங்களுடைய தான். அதை எல்லாத்தையுமே கடவுள் கட்டுப்படுத்திட்டு இருக்கல, என்ன சொல்லணும் அப்படிங்கிறத கடவுள் சொன்னார். அதை அவங்களுக்கு தோணுன மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா அந்த கருத்தை அப்படியே எழுதி வச்சுட்டாங்க. அதனால் வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே சொன்னது தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கடவுள் நம்மளுக்கு என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ, கடவுள் நம்மளுக்கு என்ன கருத்து சொல்லணும்னு நினைச்சாரோ, அவர் நமக்கு என்ன விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சாரோ அது எல்லாமே வேதாகமத்தில் அவங்களுடைய மனசில் கொடுத்து அது அழகாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த வேதாகமம் சொல்லக்கூடிய கருத்தை புரிந்து கொண்டால் போதுமானது அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு பார்வை பார்த்திங்கன்னா பொதுவாக கிழக்கு கிறிஸ்தவத்தில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்களெல்லாம் நாம் கள்ளப்போதகர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறதில்ல. அவர்களும் என்ன பார்த்தீங்கன்னா வேதாகமத்தை வாசிக்கிறாங்க, அவர்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க, விசுவாசத்தினால் ஒரு ரட்சிப்பை தான் அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா ஏற்றுக்கொள்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன செய்து இருக்குது. ஆனால் இது கடவுளுடைய வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் புறக்கணித்தாலோ, அல்லது இதில் பார்த்தீங்க அப்படின்னா கடவுளுடைய வார்த்தை அதில் பார்த்தீங்கன்னா மனுஷன் என்ன செஞ்சுருக்கிறான்னா அதில் நிறைய விஷயங்களை கலந்துருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொன்னாலோ அப்படிப்பட்ட நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கள்ளப்போதகர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதாகமத்தில் என்ன செய்கிறோம் அப்படின்னா திருச்சபை வரலாற்றில் நம்ம பார்க்குறோம். ஸோ ரைட், இதை பற்றிலாம் நம்ம பின்னால் என்ன சொன்னால் டீட்டெயிலாக பேசலாம். அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் பேச போகிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை பேசும்போது ஒரு வேளை சுருக்குன்னு உங்கள் நெஞ்சில் ஒரு குத்தலாம், மருந்து கொடுக்க போகிறேன். ஓகேவா? இன்னும் ஒரு கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கள்ள சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அதனுடைய பலனை மறுதளிக்கக்கூடிய
நபர்கள், இப்படிப்பட்ட கள்ள சகோதரர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா பக்க வழியாக நுழைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து வேதாமத்தில் பார்க்குறோம். இவர்கள் வந்து கள்ள சகோதரர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. அதாவது இவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டாங்களாம், ஆனால் அதனுடைய பலனை மறுதளிச்சிட்டாங்க. அப்போ அதாவது என்ன அப்படின்னா, ஒரு நபர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் அப்படின்னா அப்போது அவருடைய மனதில் ஒரு சில விஷயங்களில் மாற்றம் ஏற்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னா அவருடைய வாழ்க்கை முறையிலே அந்த மாற்றம் தெரியணும். ஆனால் ஒரு சில நபர்கள் என்ன செஞ்சாங்களாம், நாங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த விதமான ஒரு மாற்றமுமே இல்லை. ஒரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வேதாகமத்தில் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக அவங்க வந்து என்னென்னா பணத்தை அடிப்படையாக வைத்து, அதாவது அவங்களுடைய தேவன் வயிறு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லும்போது அவங்க வந்து இந்த விசுவாசத்தை எதற்காக வந்து இந்த அந்த அந்த ஊழியத்தை அவங்க செஞ்சாங்களா, அவங்க வந்து மக்களிடத்துல இருந்து பணம் பிடுங்குற வேலையை பார்த்தாங்க. பவுல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஊழியம் செய்கிறாரு, மிகவும் துன்பத்திலும் கஷ்டப்பட்டும் ஏழ்மை நிலையிலும் அவர் என்ன செய்தார்னா தன்னையே கொடுத்து தனக்கு இருந்து எல்லாத்தையும் செலவு பண்ணி அவர் ஊழியம் செஞ்சார். ஆனால் இந்த நபர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுன்னு சொல்லி வந்தவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. மக்கள்கிட்ட நல்ல காசை பிடுங்கி இல்லையா சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நாங்களும் கிறிஸ்தவங்க தான், நாங்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த சாக்ரிஃபைஸ் அது இல்லை. இது ஒரு கேட்டகரி. அடுத்ததாக வேதாகமும் மிக அதிகமாக மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட நபர்கள் கிறிஸ்தவ சகோதரத்துவத்தை மறுதளித்தாங்க. அதாவது இந்த கிறிஸ்தவர்கள் இருக்காங்களே, நாங்களும் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த ஒரு பிரிவினர் என்ன செஞ்சாங்க, அவர்கள் மற்ற கிறிஸ்தவர்களை விட தங்களை உயர்வாக காட்டிக்கொண்டாங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு ஈக்குவலான ஆட்கள் கிடையாது, நாங்கள் உங்களுடைய பெரியவங்க அப்படிங்கிற மாதிரி தங்களை ஆவிக்குரிய ரீதியாக சிறந்தவர்களாகவும் உயர்ந்தவர்களாகவும் காட்டிக்கொண்டாங்க. இவர்களையும் பார்த்தீங்க அப்படின்னா வேதாகமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களும் கள்ள சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் அழைக்கப்படுறாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா வேதாகமத்தில் பவுல் எழுதுறாரு, கிறிஸ்துவுக்குள்ளே வந்து யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுவாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள சமம் அப்படிங்கிறத எழுதுறாரு. சகோதரத்துவம். இந்த சகோதரத்துவம் வேதாகமத்தில் எல்லா இடங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்குது. எல்லா புத்தகத்திலும் இந்த சகோதரத்துவம் பேசப்பட்டிருக்குது. இந்த சகோதரத்துவத்தை கிறிஸ்தவ சகோதரத்துவத்தை கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட நபர்கள் எல்லாருமே கடவுளுக்குள் சமமானவர்களாக இருக்கிறாங்க. கடவுள் எல்லாரையும் சரியான ஒரு சமமான ஒரு இடத்துல வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத எல்லா வேத புத்தகமும் பேசுது. அதை நம்ம கவனிக்கணும். அதை பல நபர்கள் கவனிக்கிறதில்ல. அதை மறுதளிக்கக்கூடிய இந்த நான் அவங்களுக்கு ஈக்குவலான ஆளு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு நபர் சொல்லி தன்னை அந்த ஒரு மற்ற கிறிஸ்தவர்களோட ஒரு நபர் தன்னை உயர்ந்த கிறிஸ்தவனாக தன்னை காட்டிக்கொள்வானால், தன்னை உயர்ந்தவனாக அவன் கருதுவானால் அவன் கள்ள சகோதரன் அப்படின்னு சொல்லி வந்து வேதாகமத்தில் வந்து நம்ம அழைக்கப்படுறோம். ஒருவேளை இந்தியன் கான்டெக்ஸ்டில் நம்முடைய கலாச்சார கண்ணோட்டத்தில் நம்ம இதை பேசணும் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் நாடார் என்றும் இல்லை, தேவர் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் பள்ளர் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் பறையர் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் உடையார் என்றும் இல்லை, முதலியார் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள சமம். இதுதான் வேதாகமம் மிக தெளிவாக சொல்றது. இந்த சகோதரத்துவம், இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா நபர்களும் அவர்கள் எந்த பின்னணியிலிருந்து வந்தாலும் சரி, அவர்கள் வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக சகோதரர்களாக சகோதரிகளாக ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழணும். அப்படி வாழ்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அப்படி வாழ்வது தான் விசுவாச வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வேதாகமம் மிக உறுதியாக சொல்கிறது. இதை குறித்து வேதாகமம் கிட்டத்தட்ட நம்ம புதிய ஏற்பாடு முழுக்க நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50% இடத்துல இதை குறித்து தான் கடிந்து வேதாகமம் பேசுகிறது. சகோதரனாக அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது குறித்து திரும்ப திரும்ப வேதாகமத்தில் பேசப்படுகிறது. அப்படி சகோதராக எனக்கு ஒரு ஒரு கிறிஸ்தவரை சக கிறிஸ்தவரை எனக்கு ஈக்குவலான ஒரு ஆளாக நான் ஏற்றுக்கொள்ளாமல் ஏதோ ஒரு விதத்தில் நான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி நாம் நினைத்து கொண்டு இருப்போமானால் அப்படிப்பட்ட நபர்களும் கள்ள சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி வந்து வேதாகமம் அழைக்குது. அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட நபர்கள் கள்ள போதகர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க, எப்படிப்பட்ட நபர்கள் அதை கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சும்மா விளையாட்டுத்தனமாக சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறுபட்ட பார்வை உள்ளதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீ கள்ள போதகர் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. கள்ள போதகர் அப்படிங்கிறது கிறிஸ்தவத்தினுடைய மைய கோட்பாடுகள் இருக்கு இல்லையா, அந்த மைய கோட்பாடுகள் முக்கியமான விஷயங்கள் அதிலிருந்து முழுவதுமாக பிறண்டு போன நபர்கள், மாற்றுக்கருத்துடைய நபர்கள், வேதாகமம் அடிப்படையில் சொல்லக்கூடிய இந்த கிறிஸ்தவ ரட்சிப்பு, அந்த திருச்சபை, இந்த திருச்சபை கொள்ளக்கூடிய சகோதரத்துவம், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை கூட புறக்கணித்து கொண்டு நிற்கிற நபர்களை தான் வேதாகமம் கள்ள அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறது. மற்றபடி
ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா துர்போதகர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வேதாகமத்தை சரியாக வாசித்து கவனமாக சொல்லாமல் தப்பு தப்பாக சொல்லும் பொழுது அவர்களை துர்போதகர்கள் அப்படின்னு சொல்லலாம். துர்போதகர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சும்மா நினச்சாப்புல எல்லாரையும் கள்ளப்போதகர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்க முடியாது. அதனால் இந்த வீடியோ பார்த்தது உங்களுக்கு ஓரளவு இந்த கள்ளப்போதகர்கள் அப்படின்னு சொல்லினா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கமெண்டில் போடுங்க. பின்னால் வர்ற நாட்களில் நான் அதற்கான அந்த சந்தேகங்களுக்கான பதிலை நான் வீடியோவாக போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.